நேற்று டிவி பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு விளம்பரம் வந்துச்சுங்க. அந்த விளம்பரத்தில் இந்த 2% சாலிசைக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. இது நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு அதை பாஸ் பண்ணிவிட்டு நான் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சேன். இது எதுக்கான விளம்பரம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் இதை வந்து நீக்கிறதுக்கு ஒரு மருந்து, அந்த மருந்தில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது இதுக்கு மட்டும் இல்லை, சொரியாசிஸ் அதாவது தோல் நோய்களில் நிறைய விஷயங்களை இந்த மருந்தை யூஸ் பண்ணுறாங்க. சரி, இதுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அதாவது பாருங்களேன், டேண்ட்ரஃப் உட்பட அதாவது தோல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு இந்த சாலிசைக்ளிக் ஆசிட்டை மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, 12th சமச்சீர் சிபிஎஸ்சி 2 பேர்த்துக்குமே இது ஒரு முக்கியமான ரியாக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. கோல்ப்ஸ் ரியாக்ஷன் இல்லை கோல்ஸ்மிட் ரியாக்ஷன். அதாவது இதோட ப்ராடக்ட் வந்து அதாவது ரிசல்ட் வந்து சாலிசைக்ளிக் ஆசிடாக இருக்கும். 12th சமச்சீர்லேயும் ஒரு முக்கியமான கொஸ்டின் 11th லெசனில் இருக்கும். 12th சிபிஎஸ்சியில் ஒரு முக்கியமான கொஸ்டின். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டிவியில் பார்க்குற விளம்பரத்தில் கூட நம்ம படிக்கிற விஷயங்கள் இருக்குது. ஸோ ரெண்டையும் ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா என்றைக்குமே வாழ்க்கையில் எதுவுமே மறக்க